வணக்கம். ஹாய் ஆல். கார்த்திகை தீபத் திருநாளுக்கு நெல்பொரி உருண்டையும் அவல்பொரி உருண்டையும் செய்து அந்த கார்த்திகை மகாதீப திருநாள் அன்னைக்கு இறைவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்கமும் டவுன் சவுத் இருக்கு. ஸோ எங்களோட சேனல்ல நாங்கள் எப்படி நெல்பொரி உருண்டையும் அவல்பொரி உருண்டையும் நாங்கள் தயாரிப்போம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக போட்டிருக்கோம். முதல்ல அந்த காலத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நெல்பொரி ட்ரெடிஷ்னலாக அதை பஃப் அப் பண்ணுவாங்க. அதாவது க்ளீனான ரிவர் சாண்ட் எடுத்துப்பாங்க, அதை நல்லா சூடுபடுத்துவாங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ட்ரைட் பேடி எடுத்து அப்படியே அந்த ஹாட் சாண்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ட்லி ஆன் கான்டாக்ட் அந்த கிரெயின்ஸ் அப்படியே ஈவனாக பஃப் ஆகும், அன்லைக் இன் பேன் ஃப்ரையிங். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நெல் பொரி அவங்க பண்ணுறதை பார்த்தாக்கா. ஸோ உடனேயே குவிக்காக அந்த பஃப்டு கிரெயின்ஸை அப்படியே சீவ் பண்ணுவாங்க, அந்த மண்ணுலேருந்து செப்பரேட் பண்ண. ஆனால் என்னதான் நம்ம அந்த மாதிரி செஞ்சால் கூட அதில் மண் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அதை வாங்கிட்டு வந்த உடனே செய்யறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறது எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் கூட அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். அதை திருப்பி ஒரு வாட்டி நல்ல சலடையில் போட்டு சலிச்சு கொஞ்சம் ஏதாவது மண் இருந்தால் கூட அதை எடுத்துருவோம். எடுத்துட்டு அதே மாதிரி உடஞ்ச நெல் அந்த மாதிரி இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏன்னா வாயில் அது கிடச்சா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த நெல் பொரியையும் அவல் பொரியையும் நாங்கள் வறுப்போம். வறுக்கரிச்ச அந்த அவல் பொரி சூடும் நெல் பொரி சூடும் நம்ம பண்ணக்கூடியதான அந்த வெள்ளைப்பாக பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்க வரும். அந்த வெள்ளைப்பாக பதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அந்த கன்சிஸ்டன்சி தான். அதாவது தமிழில் அதை செல்லமாக டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளம் அது பாக ஆகர்ச்சே கொதிக்க கொதிக்க இந்த ஒரு உருண்டையை எடுத்து சின்ன பால் மாதிரி நம்மளால உருட்ட முடியும். தமிழில் இதை தக்காளி பழப்பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தக்காளி பழப்பாகு பதம் வந்தோடனே மேலும் அது கொதிக்கச்சே அந்த பால் மாதிரி நம்ம ஷேப் பண்ணதை, அந்த தக்காளி பழம் மாதிரி நம்ம கையால் ஷேப் பண்ணதை அதை அப்படியே ஒரு தட்டில் போட்டோம்னாக்கா டங்கு அப்படின்னு சத்தம் கேட்கும். ஸோ இதை செல்லமாக டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எள்ளு வறுத்து போடுவாங்க, சில பேர் அந்த கோகனட்டோட பீசஸை வறுத்து போடுவாங்க. அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா, இது ரொம்ப குவிக்காக ஷேப் பண்ணிடணும். நம்ம எல்லாத்தையும் போட்டு கலந்த உடனே வெள்ளைப்பாகல. ஏன்னாக்கா அது கொஞ்சம் நேரம் ஆச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிக்க. கையில் நெய் தடவிட்டு குவிக்காக அதை ஷேப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம அதை நல்ல உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட்டு தான் இந்த நெல் பொரி உருண்டையும் அவல் பொரி உருண்டையும். இது கார்த்திகை தீப திருவிழாக்கு நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.